மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது? மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது? என்ன ஏற்படுகிறது என்றால், அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கையில் வந்துருச்சுன்னா அதை வச்சு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும், நடக்கட்டுமே, ஹாப்பியாக இருங்க. 10ஆம் வீட்டில் இத்தனை பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஸியாக இருக்கிறவங்க இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? பிஸியாக இருந்ததுன்னா கவலைப்படுறதுக்கு நேரம் இருக்காது. பேங்க் இஎம்ஐ விடுங்க பாஸ், பார்த்துக்கலாம், நான் பிஸியாக இருக்கேன். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது? மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது? தானே நானே நானே நானா. சார், இதில் ஒரு கோயின்சிடென்ட் பாருங்கள். மார்ச் மாதமான பொண்ணு, அதுவும் ஒன்று தான், மாசி மாதமா. சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருங்க. என்னுடைய பதிவுகள்லாம் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். தன்னம்பிக்கை தான் சாமி. இப்போ ஜோதிட பதிவுகள் எதுக்கு பார்க்குறோன்னா, இப்போ இந்த மாதம் நம்ம என்ன பண்ணணும், நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான். அண்ணா எங்கிருந்தாவது வானத்துலேருந்து குதிச்சிட போகிறான்னா, நமக்குன்னே நம்ம சம்பளம் வாங்கினப்போ நம்ம சேலரியை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்குனே ஒருத்தன் வருவான். நம்மகிட்டேருந்து பிடிங்கிட்டு போகிறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னே ஒரு ட்ராப்பை க்ரியேட் பண்ணி அந்த ட்ராப் வழியாக நம்ம பணத்தை பிடிங்கிட்டு போகிறதே ஒரு வேலை. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் ஃபேக்ட்ரி வைக்கலாம், மீன் வளர்த்தலாம், புறா வளர்த்தலாம். இப்போ போதும்பா, நான் படிச்சிருக்கேன்ப்பாடா, எம்பிஏப்பா, எனக்கேற்ற வேலை ஏதாவது சொல்லுங்கடா. ஸோ அப்போது என்ன ஏற்படுகிறதுன்றால், அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கையில் வந்துருச்சுன்னா அதை வச்சு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறது. அதை கொண்டு போய் சரியாக தப்பாக பண்ணிடுறது, போன்ற விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதம் அது நடக்காது. இந்த வாட்டி மிஸ் ஆகாது, இல்லை மிஸ்ஸே ஆகாது. அப்போ செஞ்சிருவோம், செஞ்சுட்டா போச்சு, அவ்வளோதான். சார், இது பிகில் டைலாக் தானே, உங்களுக்கு என்ன சார் எல்லா டைலாகும் தெரியுது? சார், உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே டெய்லி பார்க்குறேன் சார், மற்றபடி எனக்கு என்ன தெரியும்? ஜாலியாக விளாண்டே போங்க. அந்த பிகில் விஜய் மாரி தான், ஓப்பனிங் சீன் மாரி தான். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, ஹாப்பியாக இருங்க. 10ஆம் வீட்டில் இத்தனை பேர் வந்துட்டான். இது வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கே போகலன்னு சொன்னாங்க தானே? சொன்னாங்க சார். இது வரைக்கும் உங்களால் சம்பாதிச்சு காட்டவே முடியாதுன்னு சொல்லியிருப்பானே? சொன்னாங்க சார். இது வரைக்கும் நீ வந்து என்னதான் சேர்த்து வச்ச, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களே? சொன்னாங்க சார். ஆமாம் சார், கவலையப்படாதீங்க. இந்த மாதத்துலேருந்து மாற்றி பேசுவாங்க. ஃபுட்பால் பப்பியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி 10ஆம் வீட்டில் இந்த 4 கிரகங்கள் வரும்பொழுது பிஸியாகவே வச்சுருப்பாங்க. சார், உலகத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமே என்ன தெரியுமா? நீங்கள் பிஸியாக இருக்கிறது தான். பிஸியாக இருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஸியாக இருக்கிறவங்க இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? பிஸியாக இருந்ததுன்னா கவலைப்படுறதுக்கு நேரம் இருக்காது. பேங்க் இஎம்ஐ விடுங்க பாஸ், பார்த்துக்கலாம், நான் பிஸியாக இருக்கேன். ஏங்க, சோசியல் மீடியாவில் என்ன போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை பாஸ், நான் பிஸியாக இருக்கேன். உங்களுக்கு எதுக்குமே டைம் இருக்காது. ஒரு ஜென் துறவி இருக்கார். அவர் என்ன சொன்னார்? ஒருத்தன் வந்து சொல்கிறான், நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இதெல்லாம் ஒரு மடமா, அதெல்லாம் ஒரு ஆசிரமமா, இந்த ஆசிரமத்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தனை குறை சொல்லிட்டே இருக்கான். நேற்று கூட உங்களை பற்றி கூட சொன்னான். உங்களுக்கும் அந்த அதான் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. குருஜி என்ன பண்ணாரா, ஒரு கரண்டி இதை எடுத்து ஒரு எண்ணெய் ஒரு கரண்டி எடுத்து அவன் கையில் கொடுத்தாரான். இந்த கரண்டியை ஆட்டாமல் கொண்டு போகணும், இந்த கையில் பிடிச்சிக்கோ, இந்த இந்த மடாலயம், அது புத்த மடாலயம், இந்த மடாலயத்தை 3 தடவை சுற்றி வா. 3ஆவது தடவை வரும்போது ஒரு சொட்டு கூட சிந்திடக்கூடாது, சிந்தாமல் சுற்றி வரணும். சுற்றி வந்தீங்கன்னா வேற உனக்கு ஒரு மடத்துக்கு நீ போயிடலாம், ஏன்னா அவன் ரிலீவ் பண்ணிடுறான் உன்னை, நீ ஒரு ஃபீஸு கட்ட தேவையில்ல போ அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், அப்பாடா ஓடி போயிடலான்ட்டு அந்த ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வரான். ஒரு ரவுண்டு சுற்றி வரான். எதாவது பேசுனாங்களா பார்த்தேன், நீங்கள் நம்ம பேசினாலும் ஏற்ற மாதிரி தான் வந்தால், என்னவோ பேசிட்டு போனால் எனக்கு நேரம் இல்லை, நான் சுற்றிட்டு இருக்கேன், இருங்க குருஜி ஒருத்தர் அப்படின்ட்டு அடுத்து 3ஆவது தடவை இப்போ சொல்லுங்க குருஜி. நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டல பார்த்தியா, இப்போ தான் நீ கேட்குறேன். காரணம் என்னென்னா, இந்த ஒரு சொட்டு எண்ணெய் கீழே விழக்கூடாதுங்கிறதுல இவ்வளோ உறுதியாக இருந்திருக்கேன். அவ்வளோதான் சார் லைஃபு. உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எவன் சொல்கிறதையுமே கேட்காத அளவுக்கு நீங்கள் பிஸி ஆகிடுங்க. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு சார், நான் ரொம்ப மரணத்தின் எல்லை வரை சென்றேன். ஆனால் நான் வாழ்க்கை என்னை சோதித்த போதெல்லாம் நான் ரொம்ப பிஸியாக்கிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் பிஸியாக ஆகிட்டோம்னா என்ன ஆகும்னா, கவலைப்படுறதுக்கே நேரம் இல்லாமல் போயிடும்.
இங்கே பாருங்க, அமைதியாக இருக்கிற மனம் என்பது டெவில்ஸ் கோட், அதாவது பேய்களின் விருந்து மண்டபம்ங்கிறான். அமைதியாக இருக்கிறது மூளைகள் எனக்கு பேய்களின் விருந்து மண்டபம்ங்கிறான். சும்மா இருக்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் யோசிக்கும். போன மாதம் நம்ம வரும்போது நம்ம அம்மா நமக்கு பட்டு வேட்டி எடுத்து கொடுத்தா, இந்த தடவை வரும்போது நமக்கு வந்து ப்ராப்பர் மரியாதை கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மாப்பிள்ளை வந்துட்டாங்கிற மரியாதை குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று லூஸ் தரமாக நீங்களே யோசிப்பீங்க. இயல்பாக சாதாரணமாக நடந்த ஒரு விஷயத்துக்கு கூட கண்ணு காது மூக்கு வச்சு நீங்கள் கற்பனை பண்ணுவோம். ஏன்னா அது பேய்களின் விருந்து மண்டபமாச்சே. ஸோ சும்மா இல்லாமல் 10ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது உங்களை பயங்கர பிஸி ஆக்கிடுறாரு. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. சார் 12 இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4 பார்க்கிறார். இந்த பக்கம் என்னன்னா 10ல் இத்தனை கிரகங்கள் உட்காந்து தொழிலில் காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சோமா, 6 மணிக்கு மிஷினை ஸ்டார்ட் பண்ணோம்னா மிஷினை முடித்தா மிஷினாக தூங்கும் 1 மணிக்கு, அது கூடயே சேர்ந்து தூங்கிடுங்க. அவ்வளோதான். திரும்ப மிஷினே எழுப்பிவிடும் காலையில். அது அப்படி மிஷின் சவுண்டு கூடயே காலங்காத்தால ஒரு மனுஷன் எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிடுவான்? நான் 11 மணிக்கு சாப்பிட்றேங்க, மத்தியானம் 5 மணிக்கு சாப்பிட்றேங்க, அப்போ நைட்டு விடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான். சார் என் பொழப்பெல்லாம் காயம்ட்டு கேட்டு பாருங்க, நான்லாம் எப்போ சாப்பிட்றேன்னு எனக்கே தெரியாது. நல்லா புரிஞ்சிங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வேலை செய்கிற நேரத்தில் இப்போ சண்டை செஞ்சிட்ருக்கீங்க. சண்டை செஞ்சுட்டு இருக்கும்போது சண்டே பற்றி பேசணும், புரியுதா? ஏன்னா தினமலர் பேப்பர் பற்றி எனக்கு பேசக்கூடாது, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் சண்டையில் இருக்கேன், நான் மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கேன், அப்புறமா வந்து நைட்டு படிச்சுக்கிறேன். ஸோ அப்போது டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணாதீங்கன்றேன். சார் சமீப காலங்களாக நான் ரொம்ப மாறிவிட்டேன். பாருங்கள், டிவி ஆஃப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நாளில் மொபைலை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த 2-3 இஎம்ஐயை கொடுத்து இந்த பேங்க்காரனை துரத்து விட்டிங்கன்னா நமக்கு எவன் ஃபோன் பண்ண போகிறான்? என்னமோ இவன் காதலி மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். இவனுக்கு கொடுத்து அனுப்பிட்டிங்கன்னா நம்ம ஒன்லி இன்கமிங் மட்டும்தான். யார் ஃபோனுக்கு பயப்பட தேவையில்ல. பாதி பேர் ஃபோனை வச்சுட்டு பயந்துட்டாலேனா. அவர் ஏதாவது சொன்னாரா? சொல்லிட்டு போகிறேன் இப்போ என்ன. ஸோ அப்போ 6 செவ்வாய் வேற உடம்புல இருக்கிறதுனால என்ன ஏற்படும்னா அன்னெசரி டென்ஷன்ஸ் ஏற்படும். 6 ரணருன்னா ரோக சத்ருஸ்தானாதிபதி. அவன் உடம்புல இருக்கும்போது அவன் ஒரு செவ்வாயாக வேற போய்ட்றான், வக்கரம் பெற்ற செவ்வாய். இப்போ மிதுன ராசிக்காரங்களாம் ரொம்ப உக்கரமாக இருப்பீங்க. வக்கரம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு உக்கர பலனை தரும். டென்ஷன் ஆகிடுவீங்க. பேசிட்டே இருக்கும் போதே அடிச்சிடுறது, பேசிட்டே இருக்கும் கை நீட்டுறது. கை நீட்டாதீங்க. இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் கை நீட்டுனீங்கன்னா பல உறவுகளை இழந்துருவீங்க. மனைவிகிட்ட கை நீட்டுறது, சொந்த பந்தங்கள்கிட்ட கை நீட்டுறது, நண்பர்கள்ட்ட கை நீட்டுறது, இத்தோடு நிறுத்திக்கிங்க. மிதுனராசிக்காரர்கள் கை நீட்டுவீங்க. கை நீட்டுறதுன்னா என்ன? பட்டுன்னு அடிச்சிடுவீங்க. உங்களால் டென்ஷன் தாங்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, குழந்தைய அடிச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் அம்மா, குழந்தைய அடிச்சுட்டு தூக்கம் வராமல் தவிச்சார் அப்பான்னு. அந்த மாதிரி அடிச்சுட்டு தவிக்கிற பழக்கம்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு வார்த்தை ஒரு சொல்லிடுவீங்க. சொன்னதுக்கப்புறம் அது என்ன தான் சமாதானம். அதனால தான் சொன்னார் வள்ளுவர், தீயினாட் சுட்ட புண் உள்ள ஆறும் ஆறாதே நாவினாட் சுட்ட வடுனா. நாவினாட் சுட்ட வடுவை நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த புண்ணுக்கு மருந்தே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அது நாவினால் சுட்ட வடு. அந்த காயம் இருந்துக்கிட்டே இருக்கும், சாகிற வரைக்கும் இருக்கும். என்னை பார்த்து இப்படி பேசிட்டியே, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியே, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியே அப்படிங்கிற காயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் வாக்கில் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 12ஆம் வீட்டிலே 7 கூடியவன் இருக்கும் பொழுது மனைவி கூட பேசவே கையை விட்டு ஓங்கிறாதீங்க. அதுக்கு பதிலாக என் பாலிசியை ஃபாலோ பண்ணு. வெள்ளைக்குடி எடுத்து ஆட்டிடுங்க, சமாதானம். அவ்வளோதான். 10ல் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான், தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். உங்களுக்கு எந்த வேலை வருதோ அந்த வேலையை செய்யுங்க. சார் எனக்கு கொத்தனார் வேலை தான் வருது, செய்யுங்க சார் ப்ளீஸ். சார் எனக்கு என்ன முக்கிய பார்த்தேன், எனக்கு இந்த இதை தவிர வேறு எதுவும் வரமாட்டேங்குது, அதே செய்யுங்க. உங்களுக்கு எது வருதோ அதை செய்யுங்க. ஏன்னா அதை செய்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட், ஸ்ரீமடத்தை தெரியாதவங்க யாருமே கிடையாது. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி மகாயாகம் பண்ண போகிறோம். அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் கொடுங்க. எப்படி கொடுக்கணுங்கிறத கீழே நம்பர் வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை,
நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.